Dear viewers and my dear student friends, we will take up today the video on gymnosperms. You know that gymnosperms are the plants that have a naked seed, unlike the seed in the case of the flowering plants. These are non-flowering trees. Okay, so we can say very common example as the pine trees. We shall see what is a gymnosperm. அப்படின்னா என்ன? The plant with a naked seed இல்லையா, சீடுக்கு வந்து இப்போ வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலை எடுத்து அது எதாவது வருது, ஃப்ளவரிங் பிளான்ஸில் வருது. அதில் மேலே என்ன இருக்கும், சீடு கோட் இருக்கும் இல்லையா, உரிப்போம். அது இதில் கிடையாது, இதில் ஜிம்னோஸ்பர்ம்ஸாக கிடையாது. அதனால தான் இது வந்து மர வகைகள் வித் நேக்கட் சீடு. அதில் இருக்க சீடு அந்த விதைக்கு மேலே உரை கிடையாது, நேக்கட் சீட். அண்ட் ஓவியூல் இஸ் நாட் என்க்ளோஸ்ட் பை எனி ஓவரி வால் இல்லையா, ஓவரி வால் கிடையாது. அதனால தான் அது வந்து சீடு வந்து நேக்கட் சீடு. அண்ட் இட் ரிமைன் எக்ஸ்போஸ்ட் போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். What are common examples? The pine trees and redwood trees. Let us see the photo here. This is a pine tree. Yeah, இது வந்து redwood tree. இது ரெண்டு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இது வந்து மாதிரி மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் கொடைக்கானல், ஊட்டி, டார்ஜிலிங் அந்த மாதிரி இடத்துல இப்போ ஹில் ஸ்டேஷனில் போனால் இதில் வெரி காமன்லி we can see pine trees and redwood trees. Okay. Now, if you take the tree, it will have three parts: root, stem, and the leaf. இல்லையா? இதில் எப்படி ரூட் சிஸ்டம் எப்படி இருக்குது? இட் இஸ் அ டேப் ரூட் சிஸ்டம். எந்த மாதிரி? ஆஞ்சியோஸ்பர்ம் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குல்ல, அது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ். அந்த ஃப்ளவரிங் இப்போ இது இருக்கு இல்லையா, மாமரம் சொல்கிறோம் இல்லையா, ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், அதனுடைய ரூட் எப்படி இருக்கும்? டேப் ரூட். அதே மாதிரி இங்கே டேப் ரூட், ஜென்ரலி டேப் ரூட். ஆனால் இன் சம் பிளான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பைனஸ், பைன் ட்ரீ, பைனஸ் பயாலஜிக்கல் நேம், இது பைன் ட்ரீ காமன் நேம். அதில் என்ன இருக்கும்? வித் ஃபங்கல் அசோசியேஷன் சச் அஸ் மைக்கோரைசா. மைக்கோரைசா சொல்லிட்டு ஒரு ஃபங்கஸ் இருக்கும் அந்த ரூட்டில். இன்னும் சில இதில் ஜிம்னஸ் பார்த்தா ஸ்மால் ஸ்பெஷலைஸ் ரூட்ஸ் வித் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா இல்லையா, எக்ஸாம்பிள் சைக்கஸ். அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இல்லையா? எஸ், யூஸ்ஃபுல். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் தி வேர்ல்டு. ஓகே, திஸ் இஸ் எக்ஸாம்பிள் டு சி தி சைக்கஸ் இல்லையா. ஸ்டெம் வந்து அன்பிரான்ச்டு, ஒரே ஒரு ஸ்டெம் தான் இருக்குது. யூ கேன் சி எ பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ். அந்த ஒவ்வொரு லீஃப் பார்த்தா நீடில் மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து சைக்கஸ் ட்ரீ. நவ் செகண்ட் பார்ட் என்னது? ஷூட் சிஸ்டம். ஸோ ஸ்டெம் இஸ் பிரான்ச்டு, எக்ஸாம்பிள் பைனஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அது பைனஸ். செட்ரஸ், செட்ரஸ்லேயும் வந்து பிரான்ச்டு. ஆனால் எதில் அன்பிரான்ச்டு? சைக்கஸில். வாட் அபவுட் த லீஃப்? சிம்பிள் ஆர் காம்பவுண்ட் லீவ்ஸ். சரி, இஃப் யூ டேக் சைக்கஸ், பின்னேட் லீவ்ஸ், they remain for a few years. சரி, லீஃபோட நேச்சர் என்ன? They are well adapted to withstand extreme temperature, humidity and wind. Humidityனா ஈரப்பதம் இல்லையா, and wind, காற்று வேகம். In converse, the needle-like leaves reduce surface area இல்லையா. இதில் வந்து நீடில் மாதிரி இருக்கும் லீஃப் எல்லாம். அப்போ என்ன அட்வான்டேஜ்? எக்ஸ்போஸ்ட் ஏரியா கிடையாது. இப்போ இது இருக்க வாழை இலை இருக்குல்ல, எவ்வளோ படர்ந்து இருக்குது இலை, அந்தளவுக்கு இதில் கிடையாது, நீடில் மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பிரேஷன் ரேட் ரொம்ப கம்மி. தேர் திக் கியூட்டிக்கல் அண்ட் சங்கன் ஸ்டொமேட்டா. எதில் வரும் ஸ்டொமேட்டா? லீஃபில் வரும் இல்லையா, இவ்வளோ ஸ்டடிட் லீஃப், அதில் வரும் இந்த ஸ்டொமேட்டான்றது. அந்த ஸ்டொமேட்டா எப்படி இருக்கும்? சங்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னா உள்ளே வாங்கியிருக்கும் இல்லை, உள்ளே இருக்கும், டீப்லி சீட்டட், அது சங்கன் ஸ்டொமேட்டா. ஆல்சோ ஹெல்ப் டு ரெடியூஸ் தி வாட்டர் லாஸ். இதுதான் செட்ரஸ் பிளான்ட் இல்லையா. இது பாருங்கள், இதுதான் செட்ரஸ் பிளான்ட். நிறைய பிரான்ச்சஸ் பார்க்கலாம், ஸ்டெம்மில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் பார்க்கலாம். நல்ல உயர்ந்த மரம், tall tree. Now coming to life cycle. So what is it called? The plant body? Sporophyte. Pteridophyte என்ன சொல்கிறோம்? Plant body sporophyte இல்லையா. Bryophyte என்ன சொல்கிறோம்? Plant body gametophyte. இங்கே வந்து sporophyte like a pteridophyte. இதில் you come back to two types of the spore formation இல்லையா. So what do you call gymnosperm? Heterosporous. அது heterosporous இல்லையா. ஒன்று வந்து they develop haploid microspores. இன்னும் சிலது வந்து they develop haploid megaspores. ஸோ haploid microspore டெவலப் ஆகிறதுக்கு பேர் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இல்லையா. ஆர் யூ கேன் சே they are present on sporophylls. என்ன ஸ்போரோஃபில்? மைக்ரோஸ்போரோஃபில். ஸோ ஸ்போரோஃபில்ஸ் are arranged spirally along the axis and what is the form? கோன் இல்லையா, மேல் கோன் அப்படி சொல்லுவோம், இல்லை ஸ்ட்ரோபிலை, மேல் கோன் சொல்லுவோம். நீங்கள் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் நிறைய இந்த கோன்ஸ் கீழ் விழுந்திருக்கும்.
சில பேர் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதில் மேலெல்லாம் வார்னிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி அது ஒரு டெக்கரேஷன் பீஸாக வீட்டில் வைப்பாங்க. அந்த மேல் கோனெல்லாம் சின்ன சின்னதாக அழகாக இருக்கும். ஸோ த கோன் வித் microsporophylls is called microsporangiate. Microspore develops into a highly reduced male gametophyte. What do you call them? Pollen grain. இல்லையா? இந்த pollen grain என்ன ஆகும்? It undergoes mitosis. அப்போ என்ன வரும்? 2 செல் வரும். What do you call the 2 cells now? Male gamete. Each one is haploid. So development of pollen grain takes place within the microsporangium. Then next one, life cycle of the second part, megasporangium. Micro part of megasporangium பார்க்கலாம். They what you call them female cones with megasporophylls and they contain ovules. So we say megasporangia, and you say female cone. So or you can say macrosporangiate. இல்லையா? இது என்னென்னா இது பைன் ட்ரீஸ் இருக்குல்ல, அதில் வந்து மேல் கோன் ஃபீமேல் கோன் ஒரே செடியில் இருக்கும், ஒரே மரத்தில் இருக்கும். சிலதில் டேக் லைக் சைக்கஸ், அதில் மேல் கோன் ஒரு மரத்தில் இருக்கும், ஃபீமேல் கோன் இன்னொரு மரத்தில் இருக்கும். இல்லையா? ப்ரெசன்ட் ஆன் சேம் ட்ரீ ஆர் ஆன் டிஃப்ரெண்ட் ட்ரீஸ். This is just a diagram to show the female cone and male cone. பாருங்கள், ஃபீமேல் கோன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் யூ கால் them as a seed cone. ஃபீமேல் கோன் பேர், இன்னொரு பேர் சீடு கோன். அது உள்ள என்ன டெவலப் ஆகுது? ஓவியூல். அது உள்ள டெவலப் ஓவில், they are very small. இதில் என்ன இருக்குது? இது வந்து மேல் கோன் இல்லையா? லைக் பைன் ட்ரீஸ், பைன் ட்ரீ ரெண்டுமே இருக்கும் இல்லையா? ஃபீமேல் கோன் மேல் கோன் ஒரே செடியில் இருக்கும், ஒரே மரத்தில் இருக்கும். இந்த மேல் கோன் பார்த்தீங்கன்னா அதில் என்ன டெவலப் ஆகுது? போலன் கிரெயின்ஸ் இல்லையா? ஆர் யூ கேன் சே ஃபார்மேஷன் ஆஃப் 2 male gametes. Each one is haploid. They are also very small. Now coming to development. So megaspore இருக்கு இல்லையா? அது mother cell. It will differentiate from one of the cells of the nucellus. So nucellus is protected by envelopes and the composite structure is called ovule. Okay, அது full structure is ovule. Such megasporophyll are clustered to form the female cones. So megaspore mother cell will divide meiotically. என்ன ஃபார்ம் ஆகும்? They form 4 megaspores. ஆனால் 4 megaspore ஃபார்ம் ஆனாலும் அதில் ஒன்று தான் டெவலப் ஆகும் இல்லையா? Only one of the megaspores develop into multicellular female gametophyte. What do they contain? It has 2 or more archegonia of female sex organs. So such female gametophyte is also retained. எதில் ரீட்டைன் ஆகுது? மெகாஸ்போரஞ்சியம்லேயே இருக்கும், அது தனியாக போகாது. இது ஜஸ்ட் டயக்ராம் டு கம்பேர். ஜிம்னோஸ்பர்ம் இருக்கா, இது நான் ஃப்ளவரிங் ட்ரீஸ். இது ஆஞ்சியோஸ்பர்ம் ஃப்ளவரிங் ட்ரீ லைக் மாமரம், மேங்கோ ட்ரீ. இது வந்து பைன் ட்ரீஸ், சைக்கஸ் சொல்லணும். இதில் பாருங்கள், இந்த சென்டரில் என்ன இருக்குது? மெகாஸ்போரோசைட். இதில் என்ன இருக்குது? அதே மெகாஸ்போரோசைட் தான். சுற்றி என்ன இருக்குது? நூசெல்லஸ். இங்கே என்ன இருக்குது? நூசெல்லஸ். இங்கே என்ன இருக்குது? ப்ளூ கலரு இன்டெக்மெண்ட், சிம்பிள் இன்டெக்மெண்ட். இதில் என்ன இருக்குது? இது இன்டெக்மெண்ட் டபுள் லேயர் இல்லையா? டபுள் லேயர் இன்டெக்மெண்ட். அதுக்கு மேலே என்ன இருக்குது? பிங்க் கலர் என்ன இருக்குது? ஆஞ்சியோஸ்பர்மில் இது ஓவரி வால். அது வந்து ஜிம்னோஸ்பர்மில் கிடையாது. ஓகே, டாப்பில் என்ன இருக்குது? மைக்ரோபைல் இல்லையா? ஓப்பனிங் through which the pollen grain will develop the pollen tube, goes inside, releases the male gamete. That is the angiosperm. They have a micropyle and you can see micropyle through which the pollen tube will enter. This is for comparison between gymnosperm and angiosperm. Coming to sporangium. The male gametophyte develop ஆச்சு இல்லையா? Female gametophyte develop ஆச்சு இல்லையா? They have no free living existence. ஏன்? They are retained on the sporophyte இல்லையா? அந்த ட்ரீ இருக்கு இல்லையா? பிளான்ட் பாடி அதிலே இருக்கும். Coming to fertilization. Pollen grains are released from microsporangium. By what method? By wind action. காற்று அடிக்குது இல்லையா? அந்த காற்று அடிக்கும் போது இந்த pollen grainலாம் சிதறி அதை வந்து காற்றோடு கலந்து அந்த ஃபீமேல் கோன் கிட்ட போகும். So they are carried in air currents and come in contact with the opening of the ovule. What do you call it? Micropyle. So the pollen grain will develop a pollen tube that carries haploid male gametes that will grow towards archegonia and reaches the ovule and discharge the male gamete into the mouth of the archegonia. After fertilization, என்ன வருது? haploid male gamete, haploid male gamete, haploid இல்லையா? அதே மாதிரி ovule is also haploid. So they will form together diploid zygote that will develop into an embryo. And the ovule will transform into the seed. So such seeds are naked seed because they do not have the seed coat. So this is the overall life cycle of the gymnosperm. So this is a plant body, main plant body. We call it as the
diploid sporophyte. You can see here the number of male cones, and you can see here the female cone. Usually male cone நிறைய இருக்கும், female cone 1 or 2 தான் இருக்கும். இந்த மேல் கோனில் என்ன டெவலப் ஆகுது? மைக்ரோஸ்பொராஞ்சியம். அதில் என்ன இருக்குது? மைக்ரோஸ்போரோஃபில். அதில் என்ன டெவலப் ஆகுது? மைக்ரோஸ்போர். That is formed by meiosis. So that by reduction division you come across 4 haploid microspore. Then each microspore will divide by mitosis, so that they develop into gametophyte. Now what do you call them? Pollen. We say as a pollen. Coming to female cone. இதில் female cone பார்த்தீங்கன்னாக்கா இதில் அதே மாதிரி தான் இருக்கும். We say megasporangium. நிறைய மெகாஸ்போரோஃபில் இருக்கும். அதில் வர்றது மெகாஸ்போர் that will formed by meiosis. ஸோ 4 வருது ரிடக்ஷன் டிவிஷனில். அதில் 3 வந்து மறையும். ஸோ ஒன்று தான் நிற்கும். ஓகே, only one will be live. That will undergo mitosis. So you can see here the formation of female gametophyte. So female gametophyte உள்ள என்ன இருக்கு? ஆர்கிகோனியம் இல்லையா? So this pollen grain will form a pollen tube and enter the micropyle. இது வழியே micropyle வழியே உள்ளே போய் அந்த ஆர்கிகோனியம் ரீச் ஆகி அது உள்ளே இருக்க ஓவியூல் it will fertilize. So that you can see the development of the archegonium into a pine embryo. The pine embryo உள்ள என்ன இருக்கு? And fusion of ovule and the pollen grain that form the seed. Yeah, this is the overall life cycle of a pine tree or a gymnosperm in general. Okay, you can see here the seed plant that produce naked seed. பாருங்க, இதெல்லாம் naked seed. Seed கோட்டை கிடையாது. Seeds are not enclosed by fruit. இல்லையா? if you take mango இல்லையா, மாம்பழம் எடுத்தால் உள்ள விதை இருக்குது இல்லையா, மேலே என்ன இருக்குது? பழம் இருக்குது. ஆனால் அது மாதிரி இதில் வந்து ஜிம்னோஸ்பெர்ம் கிடையாது. ஸோ we say they do not form any fruit. So this we say gymnosperm is the oldest type of seed plant. இது தான் first group of plants that develop seeds inside. அதுக்கப்புறம் வர்றது தான் உங்களுக்கு angiosperm, flowering plants. So this is an overall view about the gymnosperm. Go back to your textbook. அதை எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு பேஜாக படிங்க, ஒவ்வொரு லைனாக படிங்க, இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் மனசில் வச்சுங்க, நல்லா மெமரைஸ் பண்ணிங்க. அண்ட் யூ ஷுட் ரீடைன் தீஸ் வேர்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜி டில் தி எக்ஸாமினேஷன், ஈவன் ஆஃப்டர்வர்ட்ஸ். அதுக்கு எக்ஸாமினேஷன் அப்புறம் மறந்தோம்னு கிடையாது, எக்ஸாமினேஷனுக்காவது நிற்கணும் இல்லையா மனசில். அப்போ தான் நீங்கள் வந்து அங்கே மல்டிபிள் சாய்ஸ் பார்க்கும்போது எது ரைட்டுக்கு எது தப்புன்னு சொன்னீங்க உங்களால் கரெக்டாக மார்க் பண்ண முடியும். அதே சமயத்தில் யூ கேன் கோ பேக் டு the yourneet.com website and attempt some question papers related to your biology. Okay, now this is just to tell you that it does not matter how slowly you go. இல்லையா, நீங்கள் ஸ்லோவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே போவீங்க. டேக் ஃபார் 11th standard பாய், 15 மாதம் இருக்குது இல்லையா உங்களுக்கு நீட் எக்ஸாமினேஷனுக்கு, ஸ்லோவாக நீங்கள் போவீங்க. ஆனால் ஆஸ் லாங் as you do not stop இல்லையா, திடீர்னு நல்ல ஒரு 10 நாள் பிரேக்கு, அது பண்ணக்கூடாது. You should not stop. You may go slow but steady, slow and steady, but you do not stop. This is both for 11th standard student as a 12th standard student. இல்லையா, நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மார்ச் மாதம் வந்து இந்த போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், 10 நாள் நல்லா ரெஸ்ட் எடுப்போம், நல்லா தூங்குவோம், அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது பண்ணக்கூடாது இல்லையா. என்றைக்கு போர்டு எக்ஸாம் முடியுதோ அடுத்த நாள் நீங்கள் வந்து யூ ஷுட் கண்டினியூ வித் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. பை.